ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரியும் மஷ்ரூம் கிரேவியும் செய்யலான்னு இருக்கேன். மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. கலோரிஸ் கம்மியாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, இதயத்துக்கு நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கல்பாசி போட்டுட்டு வெங்காயம் போட்டு கூடவே 2 கீறின பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி கண்ணாடி பதம் வந்ததையும் நாம் என்ன பண்ணணும்னா, இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா 2 நிமிஷம் வதக்கணும். வதக்கிட்டு பச்சை வாசம் போனதையும் கரம் மசாலா, அதாவது மசாலாலாம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கூடவே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி கூட ஒரு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் சுருண்டு வெளியே வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிடணும். அதுக்கப்புறம் 250 கிராம் மஷ்ரூமை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா சுருங்க வதங்கின பிறகு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அது வெந்ததுக்கப்புறம் மில்கி மிஸ்ட் கொஞ்சம் ஊற்றினீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிடலாம். அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதமும் தயிர் பச்சடியும். இன்றைக்கி சிம்பிளாக விட்டுட்டேன். ஈவினிங் வந்து கொஞ்சம் சுண்டல் காலையிலே ஊற வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து வேக வச்சுட்டு டீ கொடுத்துட்டேன் என் பொண்ணுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.